இத மாதிரி முருகன் சிலை ஒண்ணு செஞ்சிருக்காரு ஒரு சிற்பி. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சிக்கல் சிங்காரவேலர காட்டிலும் இந்த எட்டுக்குடி முருகன் இன்னும் அழகா இருக்காரு அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் குடுத்துடுறாங்க. அப்படிப்பட்ட சிற்பி யார் இருக்கா? அப்படின்ட்டு மன்னன் அவசரமா கிளம்பி வர்றார். வந்து இந்த சிற்பிய பார்த்தோன்னா அதிர்ச்சியும், ஆச்சரியமும் ஆயிடுறார். என்னடா அது எந்த தேசத்திலயும் இந்த சிலைய செய்யக்கூடாதுன்னு தான் சிக்கல்ல இருக்கும்போதே நம்ம கட்ட விரல வெட்டினோம். அதையும் மீறி இங்க எப்படி மற்ற விரல்களை வச்சு இந்த சிற்பியால செய்ய முடிஞ்சுச்சு? அப்படின்னு நினைக்கும்போது தான், ஓ! இவரும் ஒரு முருக பக்தரா? அப்படின்னு அவரு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சொல்றாரு, இப்பயும் ஒண்ணும் பெருசா பொன் பொருள் குடுத்து பாராட்டல. நீ அங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன, இங்க செஞ்சல்ல. இப்போ நீ வந்து கண்ணு இருந்தா தானே பார்த்து செய்வ அப்படின்னு இந்த 2 கண்ணையும் குத்தி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிடுறார். சொன்ன மறு நிமிடமே அந்த சிற்பியோட கண்கள் குத்தி எடுக்கப்படுது. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ், ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.